வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல்ல மீடியன் அப்படின்னா என்ன, அதாவது இடைநிலை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, அதை பேஸ் பண்ணி என்னென்ன சம்ஸ் இருக்குது, ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் கிவன் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் தரவுகளின் இடைநிலை அளவை காண்க. ஸோ பாருங்கள், ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த நம்பரை ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதணும். ஸோ இடைநிலை அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா இங்கிலீஷில் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நோக்கி எழுதணும். ஸோ எது சின்ன நம்பர்னு பாருங்கள், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5, 7, 10, 12, 14, 19, 23, 26 ஏறு வரிசையில் எழுதியாச்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸிங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர், இந்த மாதிரி கேன்சல் பண்ணிகிட்டே வந்துட்டேன். இதையும் அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி 2 நம்பராக வருது சார் அப்படின்னா அதை என்ன செய்யணும் தெரியுமா, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் இடைநிலை. சரியா? அப்போ 26/2. ஸோ 13 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. சப்போஸ் ஒரு நம்பர் தான் வருது சார் நடுவில் அப்படின்னா அந்த ஒரு நம்பர் தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ நடுவில் 2 நம்பர் வந்தால் அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். நடுவில் ஒரு நம்பர் வருதுன்னா அந்த ஒரு நம்பர் தான் இடைநிலை. ஸோ இதுக்கும் ஒரு ட்ரிக்கு சொல்கிறோம் பாருங்கள். 12, 14 இதுதான் நடுவில் இருக்கா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த நம்பர் வரும், 13ன்ற நம்பர் வருமா? ஸோ அதுதான் இடைநிலை. அவ்வளோதான். இதுக்கு இதை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சால் போதும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் கிவன் டேட்டா. பின்வரும் தரவுகளின் இடைநிலை அளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே போல் ஏறு வரிசையில் எழுத போகிறோம். ஸோ எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்பர் 11, ரெண்டாவது நம்பர் 12, அடுத்த நம்பர் 14. ஓகேவா? 14. நெக்ஸ்ட்டு 22, 23, 25. நான் எழுதுனதுலாம் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 32, 34. 32, 34. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, 42, 44, 45. ஸோ எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸிங்க. இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் இங்கே எழுதியிருக்குமான்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ அதே 11 நம்பர் இங்கே இருக்கா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. சூப்பர். இப்போது அப்படியே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு கேன்சல், ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு கேன்சல், ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு கேன்சல், ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு கேன்சல், ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு கேன்சல். நடுவில் எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ பிரச்சனையே இல்லை, அந்த ஒரு நம்பர் தான் ஆன்சர். ஸோ 25 இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவை காண்க. ஸோ இரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, 2ஆம் வாய்ப்பாடு, அவ்வளோதான். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. சார் 10 தானே எழுத சொன்னாங்க, நீங்கள் ஏன் 20 வரைக்கும் எழுதியிருக்கீங்க? நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு 10 நம்பர் எழுத சொல்கிறாங்க, 10 வரைக்கும் எழுத சொல்ல. சரியா? ஸோ இதுக்கு மீனிங் அதுதான், ஃபஸ்ட்டு 10 நம்பர் எழுதணும். ஸோ 2ஆம் வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு 10 வரைக்கும் எழுத சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், 20 வரைக்கும் எழுத சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஏன்னா 2, 10, 20 இல்லை. ஸோ அதனால் 20 வரைக்கும் எழுதிட்டேன். எழுதிட்டு இது பாருங்கள், ஆல்ரெடி ஏறு வரிசையில் தான் இருக்குது. சரியா? ஏறு வரிசையில் தான் இருக்குது, அசெண்டிங் ஆர்டரில். ஸோ பிரச்சனை இல்லை, அப்படியே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு, ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு, இப்படி கேன்சல் ஆகிட்டே வருதுன்னு வச்சிங்களேன். நடுவில் 2 நம்பர் இருக்கா, ஸோ அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 + 12/2, 22/2. ஸோ ஆன்சர் 11. இல்லைனா
10க்கும் 12க்கும் நடுவில் 11 இருக்கும். அந்த 11 தான் இடைநிலை. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் 6 ஒற்றைப்படை இயலெண்களின் இடைநிலை அளவை காண்க. ஸோ ஒற்றைப்படை இயலெண்கள் 6 நம்பர் எதை சொல்கிறாங்க? 6 வரைக்கும் எதை சொல்ல? 6 நம்பர் எது எது? 1, 3, 5, 7, 9, 11. ஸோ ஆட் நம்பர்ஸ் அப்படின்றது இதுதான். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இயல் எண்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த இயல் எண்கள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 6 நம்பர் எதை சொல்கிறாங்கன்னா 1, 3, 5, 7, 9, 11 இதுதான். இதில் இடைநிலை என்ன? இதுதான் கொஷினு. ஸோ ஏறுவரிசையில் எழுதுனனால பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இப்படி கேன்சல் பண்ணிட்டேன். 5க்கும் 7க்கும் நடுவில் 6ன்ற நம்பர் வருமா? ஸோ 6 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? இல்லைனா 5 + 7/2 12/2 ஆன்சர் 6. 1 2 2 6 2 12 இல்லை. ஸோ ஆன்சரு 6. ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் 10 முழு எண்களின் இடைநிலை அளவை காண்க. ஸோ முழு எண்கள் அப்படின்னா என்ன சார்? ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு 10 நம்பர் எதை சொல்கிறாங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் எழுதணும்? 9 வரைக்கும் எழுதணும். சரியா? நான் இப்பயும் சொல்கிறேன், 10 நம்பரை எழுத சொல்கிறாங்களே தவிர 10 வரைக்கும் எழுத சொல்லலை. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் எழுதிட்டேன். இது ஆல்ரெடி ஏறு வரிசையில் இருக்குது அப்படின்றனால நீங்கள் டைரெக்டாக சென்டரில் எந்த நம்பர் இருக்குதுன்னு மட்டும் செக் பண்ணுங்கள், அதுவே போதும். சரியா? 3க்கு 6 கேன்சலு, 4க்கும் 5க்கும் நடுவிலையா அதானே கேட்குறாங்க. ஸோ 4 + 5/2 இப்படி போட்டிங்கன்னா 9/2ன்னு வரும். 9ல் பாதி 4.5 இப்படியும் சொல்லலாம். இல்லைனா 4க்கும் 5க்கும் நடுவில் என்ன சார் இருக்கும்? 4.5ன்ற நம்பர் தானே இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 4.5. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மீடியன் ஆஃப் ஃபஸ்ட்டு 8 நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடைநிலை அளவு. சரியா? குறையற்ற முழு எண்களின் இடைநிலை அளவு. ஸோ குறையற்ற முழு எண்கள் அப்படின்னா என்னன்னா பாருங்க, 0 1 2 3 4 5 6 7 இதுதான் குறையற்ற முழு எண்கள். சரியா? அதாவது மைனஸில் வரக்கூடாது. நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்றது மைனஸில் வரக்கூடாது. அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 7 வரைக்கும் எழுதணும். ஏன்னா அவங்க கேட்குறது 8 நம்பர். ஃபஸ்ட்டு 8 நம்பர் கேட்குறதுனால நான் 7 வரைக்கும் எழுதிக்கிறேன், 0வை ஒரு நம்பராக கணக்கெடுத்தனால. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, குறையற்ற முழு எண்கள் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்து ஆரம்பிக்கும். சரியா? 0லேருந்து ஆரம்பித்து எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல 8 நம்பர்னு கேட்டனால நான் 7 வரைக்கும் எழுதுறேன். இதுலேயும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு கேன்சல் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்னா 3க்கும் 4க்கும் நடுவில் 3.5 அப்படின்ற நம்பர் இருக்குமா? ஸோ ஆப்ஷன் சி 3.5 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், த மீடியன் ஆஃப் A, 2A, 4A, 6A, 9A இஸ் 8. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதன் இடைநிலை 8 எனில் ஏயின் மதிப்பு காண்க. ரொம்ப ஈஸியான கொஷினுங்க. இது ஆல்ரெடி A, 2A, 4A, 6A, 9A இது எல்லாமே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் இருக்கா? அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அப்படி அசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இது கேன்சல் ஆகிடுமா? அப்போ நடுவில் இருக்கிற இந்த 4A அப்படின்றது தான் இடைநிலை. கரெக்டாக? 4A அப்படின்றது தான் மீடியன். அந்த மீடியன் ஒரு சைடு, இன்னொரு சைடு அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க இடைநிலை 8. சரியா? மீடியன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4Aக்கான மதிப்பு தான் 8. ஏன்னா 4Aவும் வந்து மீடியன் தான், 8ம் மீடியன் தான்.
சரியா, ரெண்டுமே ஈக்குவல் நான் எடுத்துக்கிறேன்னா 4A 8னா 1A என்னவா இருக்கும், ஒரு நாள் 4, 2 நாள் 8. ஸோ ஏவோட மதிப்பு 2. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த மீடியன் ஆஃப் அப்சர்வேஷன் 11, 12, 14, 18. ஸோ இந்த நம்பர்லாம் ஃபஸ்ட்டு எழுதிங்க. ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொஷினில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அதை நான் அப்படியே ஏறு வரிசையில் எழுதிக்கிறேன். சரியா, ஏன்னா கொஷின்லேயே வந்து ஏறு வரிசையில் தான் இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் நான் அந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி செய்கிறது தான் என்னென்னு, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அப்படியே கேன்சல் பண்ணிகிட்டே வரேன்னு வச்சிங்களேன். இந்த 4 நம்பருக்கு 4 நம்பர் கேன்சல் ஆகிடுமா. இப்போது இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க, இதுதானே கொஷினு. ஸோ கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க, அதுக்கான மீடியன் 24 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸின் மதிப்பு என்னன்னு தான் கேட்குறாங்க. ஏற்கனவே சொன்னதாங்க, இந்த மாதிரி 4 நம்பருக்கு 4 நம்பர் கேன்சல் பண்ணிட்டேன். இதுக்கான இடைநிலை என்ன அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம், அதுதானே இடைநிலை. x+2வையும் x+4ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம், அதுதான் இடைநிலை. அதுக்கான மதிப்பு தான் இங்கே 24ன்னு கொடுத்துருக்காங்க. இடைநிலை அளவு 24 அப்படின்னு. சரியா. ஸோ எக்ஸையும் எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x, 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 6 ஈக்குவல் டு 24. இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இது வகுத்தல் இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடு போனால் பெருக்கல் ஆகும். ஸோ இன்ட்டு 2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா. அப்போ 2x + 6 ஈக்குவல் டு 2 24 48. அப்போ 2x ஈக்குவல் டு 48, இந்த +6 ஈக்குவல் டு அந்த சைடு போனால் -6. அப்போ 2x ஈக்குவல் டு 42, 48ல் 6 போச்சுன்னா 42. அப்போ 2 2, 21 முறை 42. ஸோ எக்ஸோட மதிப்பு 21 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். சரியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலையை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் முகடுனா என்னன்னு சொல்கிறேன், வீச்சுனா என்ன, வீச்சு கேள்வினா என்னன்னு பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நன்றிகள் பல.